ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா பாஸ்தா. நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம மசாலா பாஸ்தா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கடாயில் நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் பாஸ்தாவை. நான் 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அது முடிக்க நம்ம வெயிட் பண்ணலாம். இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாது பாஸ்தா. நெக்ஸ்ட்டு நம்ம அது வேகிறதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா பாஸ்தா வெந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். நம்ம பாஸ்தாவை இதில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாது. இன்னொன்று ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்குது, பார்த்து தான் செய்யணும். ஓகேங்களா? இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பொடிசாக நறுக்குன 3 பல்லு பூண்டை அதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்தியன் ஸ்டைலில் செய்கிறோம். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கேரட்டு பட்டாணி சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயத்தை ப்ரௌன் கலரில் வர முடிக்க நம்ம வறுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக தண்ணியில் கொஞ்சம் அந்த சுடு தண்ணியிலே கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போது காய் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோன்னா, இதில் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா கெட்டியாக வர முடிக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு தொக்கு போல் வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக வரட்டும். அது முடி கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம்னா, கொஞ்சோண்டு கெச்சப் சேர்க்கலாம். சாஸ் இருந்தால் சாஸ் சேர்க்கலாம், இல்லை கெச்சப் இருந்தால் கெச்சப் சேர்க்குங்க. சும்மா 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்ப்போம்னா நெக்ஸ்ட்டு பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இதே கரெக்டாக இருக்குது. இந்த மசாலாவே போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு சீஸ் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இன்னும் ஒன்றே ஒன்று நம்ம சேர்க்கணும். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சேர்த்துடலாம்.
நம்ம கடைசியாக இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் மக்களே.